உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து முட்டை பொரியல். முட்டைக்கோஸை வந்து ரெகுலராக கூட்டு பொரியல் இப்படி சாப்பிட்றோம் இல்லைங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில மசாலாலாம் சேர்த்து ரொம்ப சுவையாக ஒரு முட்டை பொரியல் செய்யலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், பெல்லை டச் பண்ணுங்கள், ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைப் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முட்டைக்கோஸு 400 கிராம் எடுத்துருக்கேன். நான் இதை அவ்வளோ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பொடிசாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அந்த வெங்காயம் வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுங்க. 7 முட்டை. இங்கே உங்களுக்கு முட்டை அதிகம் போடணுன்னா நீங்கள் போட்டுங்க. காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா போட்டுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிங்க, அதாவது அதை வேணாம் எடுத்துருங்க. 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், மல்லி இலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து இந்த முட்டை பொரியலுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு மசாலா. இது எப்படி செய்கிறாங்கிறது நான் பிறகு காட்டுறேன். முட்டைக்கோஸு, முட்டை, ஒரு சீக்ரெட் மசாலா, மல்லி இலை, எண்ணெய், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு. பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிங்க. நல்லா எப்போதுமே சரி நான் சொல்கிறது என்னென்னா, பாத்திரம் சூடாக இருக்கணும், அதன் பிறகு எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் எண்ணெய் சூடாகும். எண்ணெய் சூடான பிறகு தான் எதாக இருந்தாலும் நம்ம வறுக்கிறதுக்கோ பொரிக்கிறதுக்கோ கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பச்சை மிளகா பிடிக்காதவங்க பட்டை மிளகா பயன்படுத்துங்க. கண்டிப்பாக பச்சை மிளகா வந்து நமக்கு இந்த அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும். அதனால் நீங்கள் பட்டை மிளகா யூஸ் பண்ணும்போது அந்த தொல்லை இருக்காது. அதை நம்ம அந்த முட்டைக்கோஸை போட போகிறோம். முட்டைக்கோஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லாம் இப்போ விரும்பி இதை சாப்பிட்றதில்ல. ஆனால் காய்கறியை உடம்புக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். வெறும் சிக்கனை மட்டும் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை. காய்கறிகளும் சேரும்பொழுது கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு காய்கறிகளோட அவசியத்தை சொல்லுங்கள். அப்படியே நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கிக்க வேண்டியதான். அதேமாதிரி இந்த முட்டை பொரியலுக்கு முட்டைக்கோஸு ரொம்ப வெந்துட தேவையே இல்லை. அப்படியே நறுக்கும்போது நமக்கு அந்த சத்தம் இருக்கும். அதுவே ஒரு ஜாலியாக இருக்கும் சாப்பிடும்போது. அது மாதிரி வந்து நீங்கள் வதக்கிட்டால் போதும். ரொம்ப வதக்குனாலும் முட்டைக்கோஸு நல்லா இருக்காது. முட்டைக்கோஸு வந்துட்டு லேசாக இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிடாது இல்லையா, அதுக்காக தான். அது கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸில் தண்ணி ஊறும். அதனால் நீங்கள் தண்ணி வேக வைக்கிற தண்ணி ஊற்றிடாதீங்க.
இப்பயே கொஞ்சம் கூடுதலாகவே இது வெந்துடுச்சு. அதனால் நம்ம தணலை குறைச்சி வச்சு செய்யலாம். இப்போ நம்ம இந்த முட்டையெல்லாம் இதில் ஊற்றிடலாம். முட்டையை நல்லா கலந்து விடணும். இப்போ முட்டை அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கணும். இப்போ தணலை நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும். நெருப்பை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கிட்டு அப்படியே பொரிச்சு எடுக்கணும். முட்டை பொரியல் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த சீக்ரெட் மசாலா எப்படி போடலாங்கிறத பார்க்க வைக்கிறேன். இதை எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதை நம்ம இந்த முட்டை பொரியலில் போட்டுருவோம். இதை அரைச்சி எண்ணெயில் ஊற்றிக்கணும். அதாவது இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற இந்த முட்டைகோஸ் முட்டை பொரியலுக்கு இது வந்து மெயின் மசாலா. இதுதான் பூண்டு 10 பூண்டு பல் 4 பட்டை மிளகா. இதை அப்படியே நல்லா வறுத்து ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மல்லி இலை போட்டு அடிக்கிட்டு விட்டுலாம். மசாலா போட்ட பிறகு அப்படி ஒரு வாசனை. உண்மையாகவே இந்த மசாலா வந்து நீங்கள் ரெடி பண்ணி உப்பை போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்படி ஒரு வாசனையில் உள்ள ஒரு மசாலா. இதை நீங்கள் நான் எப்படி செஞ்சேன்னா அதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். இந்த முட்டை பொரியல் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். செம்ம வாசனையாக இருக்குங்க. அந்த மசாலா தான் இதுக்கு ஹைலைட்டு. ஆவி பறக்க இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு பெப்பர் பிடிக்குன்னா பெப்பர் தூவிங்க, இன்னும் நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வேணுங்கிறவங்க காரத்தை கூடுதல் படுத்திங்க. நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையான இந்த முட்டைகோஸ் முட்டை பொரியலை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குறிப்பாக பெல்லை வந்து அழுத்துங்க. அதில் ஆள்னு வரும், தயவு செஞ்சு அதை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கலாம். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு பெரிய பலம். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னன்னைக்கு வேணும். உங்கள் ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவை நோக்கி என்னன்னைக்கும் காத்துட்ருக்குறேன். உங்களுடைய ஆதரவு தான் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.